அது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து அவருக்கு அறியாமலேயே அவர் விரும்பியோ விரும்பாமலேயே அவருக்குள்ள ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்கு. அவர் பின்னாடி ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. இப்போ சிவகார்த்திகேயனோட ஆரம்ப கால படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரெமோலாம் பார்த்தீங்கன்னா 100% ஸ்டார்டிங் ஃபுல். அப்போ ஸ்டார்டிங் வந்து ஓகேவா இல்லை, ஆனால் அவர் ஆரம்ப கால படங்கள் அப்படி இருந்துச்சு. போக போக அவர் எவால்வ் ஆகி இப்போ கொஞ்சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட படங்கள் தான் எடுக்கிறாரு. ஸ்டார்டிங் சுத்தமாக இல்லை, அல்லது டபுள் மீனிங்கோ அல்லது வேற மாதிரியான காட்சிகள்லாம் இல்லாமல் முழுக்க ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட படம் இருக்காரு. அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரதீப்புக்கு வந்துடும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அது வராமல் அடுத்தடுத்து அவர் மூவ் ஆன் ஆக முடியாது, அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியாது. இப்போ எல்லைக்கு அடுத்து வர்றதை வந்து நம்ம எக்ஸப்ஷனாக எடுக்கலாம். ஏன்னா அது வந்து இதுக்கு முன்னாடி அவர் கமிட் பண்ண படம். ஸோ அது விக்னேஷ் சிவன் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ஜென்சிக்கிட்ஸோட அந்த ஒரு வைப்பில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை தவிர்த்துட்டு அதுக்கு அடுத்தடுத்த படங்கள் அவர் எடுக்கிறது வந்து அந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோ இப்போ இந்த ரூட்ல நிறைய டபுள் மீனிங் வசனங்கள் அல்லது நேரடியான அபாஸ் வசனங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. அது முக்கியமாக அந்த ப்ரொபோசல் சீன் அப்பெல்லாம் கண்டிப்பா அது வந்து ரொம்பவே கான்ட்ரோவர்சி உண்டு பண்ணிச்சு, ரொம்ப எதிர்ப்பு இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே அவர் அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பாக தான் இருக்கும்.